அபிஷேகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், சரியா கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, பலத்தில் இருக்கணும் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அதனால் பேசிக்கிட்டே போயிடக்கூடாது. தமிழ்நாட்டுக்காரங்களை மாதிரி பேச்சு திறமை ஒருத்தரும் கிடையாது, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் செயல்பாட்டில் இருக்கணும். வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராம ஜாக்கிரதையாக இருங்க. ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இன்னொரு முறை, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லி பிரதர் பேசுகிறாரு. இந்த வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. ஊழியக்காரங்களுக்கு பேசுகிறாங்க போல், எங்கள் ஐயர் ஐயாவுக்கு பேசுகிறாங்க போல் இருக்குது, எங்கள் சீனியர் பாஸ்டருக்கு பேசுகிறாங்க போல், ஊழியம் செய்கிறவங்களுக்கு பேசுகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த வசனம் ரோமர் சபையில் இருந்த எல்லா விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. சரியா, விசுவாசிகள்னால் உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு காலத்தில் இருந்தது, பாஸ்டர் தான் போய் பிரசங்கம் பண்ணணும், எங்களை மாதிரி எவாஞ்சலிஸ்ட்டு தான் போய் பிசாசு துரத்தணும், அப்படிலாம் கிடையாது. இனி பாருங்கள், ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஆயிரமான விசுவாசிகளை கர்த்தர் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறார். கடைசி கால எழுப்புதலுக்கு நிறைய ஜப வீரர்கள், அறியப்படாதவங்க நிறைய பேர் மறைமுகமாக ஜெபம் பண்ணுறாங்க. மறைமுகமான ஒளிஞ்சு ஜெபம் பண்ணல, அவங்க பேர்லாம் தெரியாது, அவங்க யாரும் தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில்னா நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊழியக்காரங்களை சொல்லிடுவீங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அழுது திறப்பில் போராடுகிற நிறைய சகோதரிமார்களை, வயதான பெற்றோர்களை, சரியா, அப்புறம் இளைஞர்களை, வாலிப தம்பி தங்கச்சிமார்களை கர்த்தர் எழுப்பி கொண்டே வருகிறதற்காக ஆண்டவரை தோத்திரம் பண்ணுறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வருவார், இவர் வருவார், அவர் எப்போ வருவார், அவர்கிட்ட தேதி வாங்குங்க. அவங்க வருவாரா? ஒரு 3 நாள் மீட்டிங் வந்தால் அந்த 3 நாளில் 4 பிரசங்கியார் பேர் போட்டிருக்குன்னு வைங்களேன். அதில் ஒரு பிரசங்கியார் பேரை சொல்லி அவர் எப்போ வருவார், இதெல்லாம் மலையேறி போகுது. அவர் எப்போ வருவார், இவர் எப்போ வருவார், இல்லை இயேசு எப்போது வருவார். ஆமென், இயேசு எப்போது வருவார். இந்த மாதிரிலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலங்கள்லாம் மலையேறி போய் கொண்டு இருக்கிறது தமிழகத்திலும் இந்தியாவிலும். இப்போ வட மாநிலங்களில் மிஷினரி ஸ்தாபனங்கள்லாம் ஊழியம் செய்கிறாங்களே, அவங்கன்னா அவங்க வல்லமை இல்லாமல், வரங்கள் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு கிடக்காங்க. அவங்கெல்லாம் பிசாசுகளை துரத்தி வியாதிகள் சுகமாகி ஜனங்கள் விடுதலை அடைஞ்சு அதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு எங்கே சோசியல் மீடியா, அவங்களுக்கு எங்கே பத்திரிக்கை, அவங்களுக்கு எங்கே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, எதில் போட்டுக்கிட்டு தெரியும்? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ரெகுலராக நடக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜஸ்தான் மாநிலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு நம்ம ஜேஎம்எம், நம்ம ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி உதவி செய்த போது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நாங்கள் அந்த டெடிகேஷனுக்கு போயிருந்தோம். அங்கே நம்ம மதுரையை சேர்ந்த கணவன் மனைவி 2 பேர் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட இன மக்கள் மத்தியில் போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜை படித்து அவங்களா வாழ்ந்து இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய சபையை நிறுவி அந்த 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 ஏராளமான மக்களுக்கு ஒரு தாயும் தகப்பனாக இருக்கிறாங்க. அவங்க பேர் தெரியுமா? வெளியே தெரியாது, பேர் தெரியாது. நம்ம ஏதோ 1-2-3 செஞ்சுவிட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அதனால் தமிழக பிரசங்கிமார்களும் தமிழகத்தில் இருக்கிற சரியா நல்ல பாடி ஆராதிக்கிற தம்பி தங்கச்சிமாரும் எங்களை மாதிரி எவாஞ்சலிஸ்ட்டும் நானும் என்னையும் சேர்த்து நம்ம ஒரு வருஷத்துக்கு அந்த பக்கம் போயிடுவோம். சரியா, இப்போ அங்கே போய் உட்காந்து ஊழியம் செய்யணும் போல், உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் போல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ தான் தெரியும் அந்த ரியாலிட்டி, பியூரிட்டி, குவாலிட்டி, குவான்டிட்டி, மென்டாலிட்டி. அப்போ தான் தெரியும். ஆண்டவருக்கு தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் நம்ம தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்துட்டோம்.
அதனால ரோமர் 12:11 அது லீடர்ஸ்க்காக, பிஷப்மார்களுக்காக, எவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர்ஸ்க்காக சொல்லப்பட்டது மட்டும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டியது. அது அசதியாயிராம ஜாக்கிரதையா இருங்க. அசதியா இருந்துடாதீங்க. எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. அப்போ அசதியா இருந்துடாம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் நல்லா பாட்டு பாடிட்டோம். நான் சில காரியங்களுக்காக ஒய்ஃப் வந்து அவள் ஜெபம் பண்ணா, நீங்கள்லாம் அந்த ஜெப குறிப்பெல்லாம் வச்சு ஜெபிச்சிங்க இல்லையா? இப்போ வந்து கர்த்தருடைய அவர் டீச் பண்ணுற நேரம். இதுவும் நம்முடைய ஊழியத்தில் ஒரு பகுதி, சரியா? அதனால் நீங்கள் அசதியாராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் ஆவி இருக்க நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் இருக்கு இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்காரு, அபிஷேகம் கொடுத்துருக்காருல்ல, அந்த அபிஷேகம் ஒரு அனல் உள்ள அபிஷேகமாக இருக்கணும். அபிஷேகத்தில் நீங்கள் அசந்து சோர்ந்து போயிடக்கூடாது. அபிஷேகத்தில் துவண்டு போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒரு 35-36 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த குறுகின அனுபவித்து நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் அபிஷேகத்தை பற்றி அவ்வளவு சிறப்பாக வல்லமையாக பேசின நிறைய பேர் அதெல்லாம் ஆஃப் ஆகி போயிருக்கு. ஆஃப் ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல. ஆனால் அதுக்கு மாறாக பேசி கொண்டிருக்கிற ஆட்கள் நிறைய பேர் சாத்தான் எழுப்பியிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் என்னன்னா, உள்ளே இருக்கிற ஆவி அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெதுவெதுப்புனா என்ன அர்த்தம்னா, அந்த பாட்டு பாடினாதான் 4 வார்த்தை அந்நிய பாஷை வருது இல்லை, மற்ற நேரத்தில் வரமாட்டேங்கில்ல. அதுதான் வெதுவெதுப்புங்கிறேன் நான். அதை பாட்டு கேட்டு பாடி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி அப்படின்னோன்னா ஒரு அந்நிய பாஷை பேசி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி தோத்திரம் போனால், ஓ பிரைஸ் காட், போ நமக்குள்ள அபிஷேகம் இருக்குது, ஆவியான என்னை விட்டு போல அப்படின்னு அதோட விட்டுறோம்ல. ஏன் ஆவியில் அனலாக இருக்கணும்? ஆவியில் அனலாக இருந்தால் தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுங்கிற ஒரு புத்தி வரும். ஆவியில் அனலாக இருந்தால் தான் நான் டெய்லி போய் எங்கள் பாஸ்டரை அட்மையர் பண்ணிட்டு வரமாட்டேன், அந்த ப்ரீச்சிங்கை அப்ரிஷியேட் பண்ணிட்டு வரமாட்டேன். புரியுதா? என் போதகரை போல நானும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கிற ஒரு பாரம் எனக்குள்ளே வரும் இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும்? நல்ல சூப்பர் வெல்டன், பிரைஸ் காட், சூப்பர் தாட் பிரதர் அப்படி சொல்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் எப்போ அப்படி எழும்புவீங்க தான் என்னுடைய பாரமே. அதுதான் என்னுடைய பாரம். அதுதான் நீங்கள் இப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே போவீங்களா? வாட் அபவுட் யூ? எதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டா இல்லையா? அப்போ ஆவியில் அனலாக இருக்கணும். அப்போ அது எப்படி? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவியில் நிரம்புகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், வரேன், அது மகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ஆவி அனலாக இருந்தால் தான் ஐயா. இங்கே பாருங்கள், பேதுரு ஒரு காலத்தில் மறுதளிச்சவன் இல்லை, ஆனால் மறுதளிச்சான் 2000 வருஷமாக அதே தான் பேசிட்டு கிடக்கிறோம். நம்ம மறுதளிச்சான். ஒன்று பாருங்கள், மற்றவன் ஒன்ஸ் ஃபார் ஆல் விட்டுட்டு ஓடினான். இயேசுவை இந்த பையன் யூதாஸ் பையன் காட்டி கொடுத்த போது ஒன்ஸ் ஃபார் ஆல், அப்பா வேண்டாப்பா ஆளை விட்டா போதுன்னு ஓடிட்டான். ஆனால் அதெல்லாம் பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. ஆனால் பேதர் விழுந்துட்டான், பேதர் காட்டி கொடுத்துட்டான், பேதர் வந்து மறுதளிச்சிட்டான். நல்ல யோசித்து பாருங்க, 3 விஷயம் மறுதளித்தான், 3 விதங்களில் மறுதளித்தான். முதல் முறை மறுதளிக்கும் போது, எப்பா இனிமே இந்த இடத்துல இருந்தால் நமக்கு பிரச்சனை வந்துடும், நம்ம கிளம்பிடுவோம், கிளம்பி அப்படியே நைஸாக அங்கங்கே போய் தப்பிச்சு எங்கேயாவது போயிருக்கலாம்ல. லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. அவன் முதல் முறை மறுதளிக்கிறானே, அப்போ நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு ஃபியர் வந்திருக்கும். அவன் அதோட ஒன்ஸ் பாரால் மற்றவன் போல், மற்ற யோவான் போல், மற்ற அந்திரேயா போல் ஓடி ஒளிஞ்சு போயிருக்கலாமே. அவன் அங்கேயே சுற்றிக்கிட்டு வரான் பாருங்க. அப்படின்னா அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பாரு. நீங்கள் விழுந்துட்டான், அவர் விழுந்துட்டாரு, அவர் இதாயிட்டாரு, அந்த அம்மா அப்படி ஆகிப்போச்சு, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை நம்ம சொல்லிகிட்டே கிடப்போம். புரியுதா?
ஆனா அவனுடைய இருதயம் கர்த்தரோடு கூட அங்கலாய்க்கிறதை கர்த்தர் பார்த்து, பேதுருவே நீ நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், அப்போ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதனால தான் கர்த்தர் அவர் ஒரு பெரிய டாப் கிளாஸ் ப்ரீச்சராக கர்த்தர் எழுப்புனாரியா. சோர்ந்து போயிடாதீங்க, உங்க ஆவி எப்போது அனலா இருக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் உங்க ஆவிய அனலா வைத்து கொள்ளணும். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த கடைசி காலத்தில் உங்க ஆவியை முறிக்கிறதுக்கு, உங்க ஆவிய கலங்க பண்ணுகிறதற்கு, உங்க ஆவிய கஷ்டப்படுத்துறதுக்கு, உங்க ஆவிய முறிஞ்சு போகும். ஆவி முறிஞ்சிட்டுன்னு வைங்களேன், ஸ்பிரிட். இப்போ நான் பேசுறது அந்த ஸ்பிரிட்ல அபிஷேகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். டோன்ட் மிஸ்டேக் மீ, மற்றவங்களாம் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு தான் இப்போ நான் பேசுறது புரியும். ஆவி முறிஞ்சு போயிட்டுன்னு வைங்க. ஒரு 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 நீங்கள் ஜெப கூட்டத்துக்கு போகணுன்னு பரப்பிட்டு இருக்கீங்க, திடீர்னு அவசரப்பட்டு கணவனை நீங்கள் திட்டிவிட்டீங்க, அவங்க திட்டாங்க, அப்படியே பேச்சு மேலே பேசி வந்து 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 ஒரு வாக்குவாதம் ஆயிட்டுன்னு வைங்களேன், ஒரு மாதிரி டல்ல. அதுதான் ஆவி முறியுது. ஆவி முறிஞ்சோன்னா அங்கே போய் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா சிஸ்டர் அப்படின்னு பாஸ்டர் சொன்னா, இல்லை பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க, நீங்கள் பண்ணிடுங்க, இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு. என் ஆவி முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆவியை முறிப்பான், அது அவனுடைய வேலை. சரியா? அப்போ அந்த ஆவியை முறியாமல் பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம ஆவி எப்போவுமே ஒரு ஃபயராக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆவியில் அனல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்பர் 1 சங்கீதம் 39:3 தான் அதுக்கு பரிகாரம். 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், Psalm 39:3. திருப்பீங்களா பைபிள? எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ள அனல் கொள்கிறது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானிக்கையில அக்கினி மூழ்கிறது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், அப்பொழுது என் நாவினாலே நான் விண்ணப்பம் செய்தேன். இன்னொரு முறை பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. எனக்கு வெளியே இல்லை, என் இருதயத்துக்குள்ள. அந்த ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. இருதயத்துக்குள்ள, இப்போ உங்களுக்குள்ள ஒரு அனல் இருக்கும், அனல் மூலம். அது வெளியே யாருக்குமே தெரியாது. என்னை பொறுத்தவரை அது வெளியே தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற ஒரு இன்டராக்ட் பண்ண 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 உங்க அனல் வந்து உள்ள மூலம். அப்புறம் நான் தியானம் பண்ணும்போது அக்கினி மூலம். தியானம்னா என்னது? யோகாவா? தியானம்னா என்னது? இந்த இமய மேல அடிவாரத்தில் சாமியார் போய் உட்கார்ந்துட்டு அப்படியே மௌனமா இருக்காங்க, அதா தியானம்னா? அது இல்லை. வேத வசனங்களை தியானிக்கிறது, வசனங்களை தியானிக்கிறது. மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். இதுதானையா இன்னைக்கு நம்ம சபைகளை ரொம்ப குறைஞ்சு போய் கிடக்குது இல்ல? ரொம்ப குறைஞ்சு போயிருக்க. வேதத்தை தியானிக்கிற, வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அந்த வேத வசனத்தை வாசித்து சங்கீதத்தில் வாசித்துருங்களேன். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில், ஆமென், 1ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சொல்லும் போதே நீங்கள் அப்படி மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு தெரியுது. ஆமாம், அதை திறந்து அந்த வசனத்தை படிக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தில் 2ஆம் வசனம், பிரியமாயிருந்து, வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அதை வந்து இந்த வசனத்தை மாத்திரம் ஒரு A4 ஷீட்டில் எழுதி உங்கள் பெட்ரூமில் உங்கள் கதவில் ஒட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார் அடிக்கடி. அதை பார்க்கும்போது இன்றைக்கி தியானம் பண்ணோமா தங்க வாக்கிய கேலண்டர்னு இருக்குது. அதில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு தலையில் நீங்களே சிலுவை போட்டுக்கிட்டு, நீங்களே நெஞ்சிலையும் ஒரு சிலுவை போட்டுக்கிட்டு போகிற காலெல்லாம் இன்னும் வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் பைபிளை படிக்கிறதுக்காக இப்படி ஒரு மெத்தட் அவங்க உருவாக்கி கேலண்டரில் கூட வசனங்களை போட்டு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த கேலண்டரையே நம்பி போகிறோம். இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது 22 கேலண்டரு. அது ஒரு பக்கம் அங்கேயும் இழுத்துட்டு கிடக்குதுல்ல சில வீட்டில். அவ்வளோதான், பேப்பர் பிரிண்ட் அவ்வளோதான். ஆனால் அந்த வேத வசனத்தை வாசிக்கணும், அப்புறம் அதை நல்லா படிக்கணும். உங்கள் புத்தகத்தை படின்னு பிள்ளைகளை இடிக்கிறோம் இல்லை நம்ம, அதை மாதிரி படிக்கணும். அப்புறம் படித்ததை தியானம் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். இதை நான் வாசிக்கும் போதே இன்னைக்கு சாயந்தரம் ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் The book of Isaiah chapter 34 34 அந்த வசனத்தில் 16 34 34:16 புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். எப்படி வாசிக்கணும்? தேடி வாசிங்க. அவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இப்படின்னா என்ன கவனிங்களேன். நீங்கள் பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே வசனத்தை நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோமே. ஆமென். சங்கீதத்தில் இருக்கிறது தாவீது இப்படி சொல்லுகிறார், அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தோமே இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு தன்னை குறித்து பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வருவார் அப்படிலாம் ஏசாயால இருக்குல்ல 60. அப்போ அபிஷேகத்தை பற்றி ஏற்கனவே இயேசுவுக்கு முன்னால் 600 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவை பற்றி எழுதினார். அங்கே மத்தேயுல இல்லாத வசனம் இருக்க. அப்போ அதையும் தேடி வாசிக்கணும், இதையும் தேடி வாசிக்கணும். அப்போ எப்படி இருக்குன்றீங்க உங்கள் இருதயம்? நமக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்றோம். உங்கள் லைஃப்பில் ஒரு பிரகாசமாக யாராவது ஒருத்தர் நான் பைபிள் படித்தே கெட்டு போனான்னு ஒருத்தர் யாராவது சொல்கிறானா? அப்படி இருந்தால் என்கிட்ட கொண்டாங்களாம் பார்க்கலாம். பைபிள் படித்தே கெட்டு போனான்னு. அதில் கர்த்தருடைய பிள்ளைகளை பெரிய பெரிய மகான்கள்லாம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பைபிள் படிக்கிறாங்கய்யா. பைபிளை படிக்கிறாங்க, பைபிள் இருந்தால் கோட் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கும் போது அக்கினி மூழ்கிறது. அப்போ நிறைய பேருக்கு அபிஷேகம் இருக்கு. லிசன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், லிசன். அபிஷேகம் இருக்கு. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நான் நல்ல அந்நிய பாஷை பேசுவேன், பயங்கரமாக பேசுவேன், எனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு. ஆனால் அனல் இருக்கா? அனல் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை அனல் உள்ளதா இருக்கும். பிரைஸ் காட். உங்க வாயிலிருந்து வருகிற சாதாரணமா சொன்னா பிசாசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவான். சாதாரணமா சொன்னாலே, சாதாரணமா ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கு ஒரு வலிமை இருக்கு. காரணம் நீங்க மெடிடேட் பண்றீங்க. இது பாருங்க, வசனத்துக்கும் வல்லமைக்கும் ரொம்ப வல்லமையும் வார்த்தையும் வல்லமையும் சேரும் போதுதான் அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கும். அப்ப இயேசு கிட்ட அது இருந்துச்சு, அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. இவர் வேதபாரகர் போல போதிக்கலையே. வேதபாரகர் வேதத்தை படிச்சுட்டு, வேதத்தை 3 வருஷம் 4 வருஷம் பைபிள் காலேஜில் படித்து, சில பேர் 55-60 வயசில் கூட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்றாங்க. அவங்கள நினச்சி நான் தோத்திரம் பண்ணுறேன். PhD பண்ணுறேன், இப்போ தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த யூனிவர்சிட்டியில் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே குட். காலமெல்லாம் நீ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா நீ என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை போதிக்கிறவனாக மாறப்போகிற? அப்போ இந்த நாட்களில் பாரத்தோடு நான் உங்களுக்கு பேசுகிற காரியம் என்னன்னா, வேத வசனத்தை தியானிக்கணும். வேத வசனத்தை தியானிக்கும் போது தான் அனல் மூழ்கிறது. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, ஏன் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியல? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, ஏன் அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வெளிப்படலை? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த ஃப்ரூட், அந்த கர்த்தருடைய கனி இருக்குல்ல, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் ஏன் வெளிப்படலைன்னா, பைபிளை உட்கார்ந்து உங்கள் சோறை சாப்பிடும்போது, மட்டனை சிக்கனை சாப்பிடும்போது உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி, இது டேஸ்டாக இருக்குல்ல, அது டேஸ்டாக இருக்குல்லன்னு நான் சில நேரத்தில் பேசுகிறோம்ல, அதை மாதிரி ஏசாயால இப்படி சொல்லியிருக்குல்ல, இதே வசனம் பாருங்க மத்தேயுல சொல்லியிருக்குல்ல,
ஓ, இந்த வசனம் தான் இதே மாதிரி அங்கே இருக்குல்ல. இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி 34:16 ஜோடி இல்லாமல் இராதான், ஜோடி இல்லாமல் இராது. இப்போ இப்படி புரட்டி புரட்டி பார்க்கும்போது செல்ஃபோனில் வச்சுக்கிட்டு இருந்தால் என்னத்த முடியும்? இதை செல்ஃபோனை டக்குன்னு மாற்றி கீத்தி பண்ணுறதுக்குள்ள டக்குன்னு அங்கே தான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் வந்துடுறானே, உங்கள் ஆள் ஃபேஸ்புக்கில் டபார்னு வந்துடுறானே, இடையில டபார். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒருத்தர் வந்துடுறாங்கல்ல திடீர்னு, யோசித்து பாருங்களேன். அதுக்கு தான் நீங்கள் நல்லா கவனிங்க, பைபிள் பிரிண்டட் பைபிளை பரட்டி பரட்டி பார்க்கணும், வாசிக்கணும். அப்போ செல்ஃபோனில் வாசிக்கிறதால் இவன் ஒரு பழைய ஓல்டு ஸ்கூலு, இந்த ஆள் ஓல்டு ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூல் போல் இருக்குது. 35-40 வருஷத்துக்கு முன்னால் கார்பரேஷன் விஷயம் தெரியுமா? அந்த மாதிரி கார்பரேஷன் ஸ்கூல்லையும் தெரு விளக்கு படித்தவர் தான் அப்துல் கலாம், CN அண்ணாதுரை. அவங்க பாருங்கள், அவங்களாம் மறிச்சு போயிட்டாங்க, இன்னும் பேசிகிட்டே கிடக்குறாங்க. நம்ம உயிரோடு இருக்கும்போதே ஒருத்தனும் பேச மாட்டேன்றான். கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனத்தை தியானிக்கும் போது அனல் கொள்ளுகிறோம். அப்புறம் அந்த வசனத்தை சங்கீதம் 39:3 திரும்பி வாங்க. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். சங்கீதம் 39:3 அந்த வசனத்தை திரும்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. நான் தியானிக்கல அக்கினி அப்பொழுது அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க, கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. எப்பொழுது அப்படி நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. தியானம் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த வேர்டை நான் மெடிடேட் பண்ணிட்டு, ஆவியானவரே இந்த வசனம் என் லைஃப்ல கிரியேட் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க நாவிலே வருகிற ஜெபம் அது ஒரு வலிமையான ஜெபமாய் மாறும். கையை வைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாம், அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். பிரசங்கத்தை நிறுத்தல, இந்த பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆமென், ஆமென். ஆண்டவரே, நானும் டெய்லி பைபிள் படிக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாரம் ஆத்தும பாரம் வரமாட்டேங்குது. பணக்காரனை கல்யாணம் பண்ணணும், பணம் படித்தவன் பின்னால் திரியணும், நல்லா பந்தாவாக வாழணும், இப்படி புத்தி தான் வருது. ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பிரசங்கம் கேட்டுட்டு ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவு கூட இந்த வருஷத்தில் நான் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லல. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுக்கு தோத்திரம். நான் என்ன தான் பெருக்கிட்டு போகிறேன், என்னை சொந்த ஆண்டவரே காரியங்களை தான் பெருக்கிக்கிட்டே போகிறேன். ஒரு வியாபாரியை மாதிரி பெருக்கிறேன். ஒரு வியாபாரி தன்னுடைய தொழிலை விருத்தி அடைய செய்வார். அதை போல தான் நான் வீட்டை பெருக்கிறேன், அதை பெருக்கிறேன். இந்த டெவலப்மெண்ட் தான் என்கிட்ட இருக்குது. ஆமாண்டவர், வேர்ல்ட்லி டெவலப்மெண்ட் தான் இருக்குதே தவிர ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஒன்றும் கிடையாது. ஏதோ படித்ததை தான் திரும்பி படிப்பேன், அப்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிடுவேன், அதோட விட்டுருவேன். கஷ்ட காலத்தில் கூப்பிடுவேன், ஊழியக்காரங்களையும் கூப்பிடுவேன், அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் தேவையை சந்திப்பார், உடனே விட்டுருவேன். ஆழமான ஒரு ஜெப ஜீவி எனக்கு இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, ஆனால் அனல் இல்லை ஆண்டவரே. அனல் இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெது வெதுப்பா இருக்குது. வெது வெதுப்பா ஏர் கண்டிஷனை வெது வெதுப்பா வச்சுட்டு படுத்து தூங்குறது மாதிரி வெது வெதுப்பா இருக்குது. வெது வெதுப்பா இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, கொடைக்கானல்ல போய் வெளியே 16 டிகிரி இருக்கும், 10 டிகிரி இருக்கும், உள்ள ஹீட்டரை போட்டுட்டு அப்படியே கம்பளியை போட்டு மூடி கிடக்கிறது இல்ல, அதுதான் வெது வெதுப்பு. ஆமா, அது பதப்பா மாறிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அப்பா ஒரு ஜபாவியை தாரு எங்களுக்கு. ஆண்டவரே, ஆவியில் அனல் உள்ளவங்களா இருக்கணும். ஆமாண்டவரே, ஆவியில் அனல் உள்ளவங்களா இருக்கணும். எங்க குடும்பம் அப்படி இருக்கணும். ஆவியில் அனல் உள்ளவர்களா மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க தியானிக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாவினால் விண்ணப்பம் பண்ணுகிறவன் உண்டோ? விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை தேவன் தேடுகிறார். விண்ணப்பம் பண்றவங்க தேசத்தின் தலைவர்களுக்காக, பட்டணங்களுக்காக ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை தேடுறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை தேடுறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுயநலமான ஜெபம்,
ஆண்டவரே வீட்டு காரியம், பிள்ளைகள் காரியம், படிப்பு காரியம், இதிலே சுத்தி சுத்தி வந்து நாங்க சுயநலமான ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவர் தமிழ்நாட்டின் நிலைமை போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, இளம் வாலிப பிள்ளைகளுடைய தற்கொலை இந்தியாவிலே நம்பர் 1 பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காதல் தோல்வி அல்லது ஒருதலை காதல், இதனால நிறைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை தாக்குகிற அந்த பொல்லாத ஆவி தமிழ்நாட்டில் தலை தூக்கி இருக்கிறது ஆண்டவரே. அரசாங்கம் எவ்வளவோ, போலீசார் எவ்வளவோ, காவல்துறை எவ்வளவோ பிரயாசப்படுகிறது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சூழ்நிலை மாறலையே. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஷபவுலா தீனமா ஹாத்துரோலோ மெசலோ கைமே ஹாத்துரோகோபோ ராஷாகாதாரா பஹாபா. ஆமென். இந்த ஒரு வசனத்தை தான் ஆண்டவர் என்ன ரொம்ப அழுத்தம் கொடுக்க சொல்றாரு. ஆமா ஆண்டவரே, நான் தியானிக்கையில் எல்லாம் சொல்லுங்க, நான் வாசிக்கையில் கிடையாது, நான் தியானிக்கையில். ஆமா ஆண்டவரே, சும்மா இன்னைக்கு நான் கிறிஸ்தவன், நான் பைபிள் வாசிக்காம விட்டேன், அதுக்கு மடமடன்னு வாசிக்கிறது அல்ல, தியானம் பண்ணணுமே. எனக்கு உதவி செய்யும் வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை, மற்ற காரியெல்லாம் காட்டி எனக்கு டைம் இல்லை என்று எக்ஸ்கியூஸ் வாங்காத. கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற தியானிக்கணும் ஆண்டவரே. தியானிச்சாதான் அக்னி மூலம். தியானிக்காம சும்மா பைபிளை படிச்சுட்டு ரொட்டீனா படிச்சுட்டு போனா ஆவியில் அனல் கொள்ள முடியாது. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிற, இரவும் பகலும் தியானிக்கிற ஆண்டவரே, மனுஷன் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். இளைஞர்கள் ஜெபிங்க. இளைஞர்கள், வாலிப தம்பி தங்கச்சி ஜெபம் பண்ணு. பைபிள் மெடிடேஷன் என்ன மேல வரட்டும். ஆமென். வேதத்தை ஆராயணும். நிறைய வேத புரட்டர்கள் எழும்பி இருக்கிறாங்க. செவிக்கினிய வார்த்தைகளை சொல்றவங்க புறப்பட்டு இருக்காங்க. ஆமென். சத்தியத்தை புரட்டுகிற நிறைய பிரசங்கம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்தியத்தை புரட்டுகிற நிறைய பிரசங்கிமார்களை சாத்தான் எழுப்பி இருக்கிறான் ஆண்டவர். அது செவிக்கு இனிமையா இருக்கும் ஆண்டவரே, செவிக்கு இனிமையா இருக்கும். அது வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராது ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க அப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய வேத வசனத்தால் என் இருதயத்தை நிரப்புங்க. எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. வேத வசனத்தால் என் இருதயத்தை நிரப்புங்க. தினந்தோறும் ஒரு 2-3 வசனத்தையாவது தியானித்ததில் இருந்து ஜெபிக்க அப்பா எனக்கு கிருபை தாரோ. இயேசுவின் நாமத்தில் கிருபை தாரோ. ஷபுலா ரீமகா லோஹோ ரபா. ஆமென். யாரோ ஒருத்தர் அவர் சொன்னாரு அது நல்லா இருக்குதுன்னு சொல்லாத. வசனத்தை தியானம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த ஸ்பிரிட் ஆஃப் மெடிடேஷன் எனக்குள்ளே உண்டாவதாக. தமிழ் பைபிள் எப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன சொல்லி இருக்கு, ஆமா ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன சொல்லி இருக்குது, டேக்ஸ்ல என்ன சொல்லி இருக்குது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன சொல்லி இருக்குது, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல என்ன சொல்லி இருக்குது என்று ஒவ்வொரு தேவ மனிதர்கள் உருவாக்கின வேதத்தை ஆராய்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீங்க தரணும். அந்த வார்த்தையை உட்கொள்ளும் போது எங்கள் நரம்புகள், எலும்புகள் புஷ்டியாயிரும். அப்பவே ஒரு தெய்வீக சுகம் எங்களுக்குள்ள இறங்கிரும். இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு நீங்க எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்முடைய வசனங்களை தியானிக்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்துறேன். பெரியவங்களும் கையை வைத்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஆமென். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை
தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ரோமர் 12:11 தொடர்ந்து நாளைக்கு நான் உங்களோட கூட பேசுவேன். சரியா? விட்டுறக்கூடாது. காலங்களை பிரயோஜனப்படுத்திக்கணும். ஏன்னா காலங்கள் இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் 2 தீமோத்தேயு 3:1 சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்தின, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலத்தில் இப்போ இந்த கூட்டம் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. காலம் கடந்த பிறகு ஏசப்பா 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 மிஸ் பண்ணிட்டேன்ப்பா இப்படி சொல்லும் போதே, கள்ளன் கூட கடைசி நேரத்தில் தானே, அப்பா நம்ம ராஜ்யத்தில் நான் கள்ளன் தான், திருட்டு பயத்தான், ராஜ்யத்தில் என்னை நினச்சிக்கோங்க சொன்னான். ஓகே, இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாயின்னு உடனே சொல்லிட்டார அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி போயிடாதீங்க. அப்படின்னா நான் உங்களை பார்த்து கேட்பேன், அவன் கள்ளன், நீங்கள் கள்ளனா? புரியுதா? ரெண்டாவது கேட்பேன், இயேசுவை போல் அவனும் சிலுவையை தொங்கிட்டு கிடந்தான், இப்போ தொங்கிட்டா கிடைக்கிங்க எங்கேயாவது? அதனால் சும்மா வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கடைசி காலில் ஜெபம் பண்ணாலும் போதும் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. என்னைக்கு வாழ்க்கை எப்படி முடியும் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு கொடிய காலம். கொடிய காலத்தை குறித்த ஒரு காஷன் அல்லது ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் எப்போது அடிக்கடி 2 தீமோத்தேயு 3:1-5 வசனங்களை தியானம் பண்ணி அதில் எந்த அந்த பட்டியலில் ஒன்றும் எனக்குள்ளே வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிடுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.